ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 19 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ம், இங்கே சத்யா வந்து அந்த வீட்டில் போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருல. அப்போ முத்து வந்து அங்கே வந்தோடனே, இப்போ முத்து வெளியில் வந்தோடனே சத்யாவை வந்து திட்டுறாரு. இங்கே பாரு, இவன் கூட சேர்ந்து சுத்துற வேலை வச்சுக்காத, உங்க அம்மா உன்னை படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. சீதா பாத்தியா எப்படி படிச்சு ஒழுங்கா வேலைக்கு போயிட்டான், அதே மாதிரி நீயும் செய்ய பாரு அப்படின்னு. இப்ப சத்யா என்ன சொல்றான்னா, என்னோட வழியில நீங்க வந்து இது பண்ணாதீங்கன்னோனே, இவன் கூட சேர்ந்து சுத்தாத. ஒரு நாள் உன்ன ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு அவன் போயிருவான் பார்த்துக்கணுன்னே, அது எங்களுக்கு தெரியுங்க மாரி சத்யா பேசுறாரு. அப்புறமா முத்து சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி போயி சீதாவ போய் பார்க்க போறாங்க. அப்ப சீதாவுக்கு வந்து, "நீ வேலைக்கு சேர்ந்திருக்கன்னு" சொல்லிட்டு மீனா சொன்னாங்க. "ட்ரீட் எங்க?" அப்படின்னோனே, "ஃபர்ஸ்ட் மாசம் சேலரி வாங்குனோனே தரேன்" அப்படின்னோனே, "நானும் ரவியும் உனக்கு ஒரு கிஃப்ட் தரணும்னு நினைச்சேன்னு" சொல்லிட்டு ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்றாங்க. அத அவங்களே கட்டி விடுறாங்க. அப்புறமா அங்க இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு, இங்க வரவங்கலாம் ஒரு பயத்தோடயே வருவாங்கல்ல. எனக்கு இந்த மாரி குழந்தை பெத்துக்கவே பயமா இருக்குது. நான் வந்து சரகோசி பண்ணலான்னு இருக்கிறேன்னு சொல்லி, எல்லாமே சொல்லி, இப்ப சீதா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "இங்க கொஞ்சம் விசாரிச்சு வைக்கிறியா? யாருனாச்சும் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோனே, இப்ப சீதாவும் சரின்னு சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு சத்யாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து, "உனக்கு கை வர சரியாயிருச்சுலடா. உனக்கு வந்து கூழ் காய்ச்சி ஊத்துறேன்னு நான் வந்து சாமிகிட்ட வேண்டியிருக்கேன். அதனால நீ வா. அக்காவ வர கூப்பிடணுன்னோனே." அப்ப பார்த்து கரெக்ட்டா மீனா அப்போ சத்யா என்ன சொல்றாருன்னா, "நீ அக்காவ கூப்பிடு. ஆனா அவரு வரக்கூடாது. அந்த ஆள் வந்தாருன்னா நான் வரமாட்டேன்னு" சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. கரெக்ட்டா மீனா வராங்க. ஏன்னா சத்யாவுக்கு பர்த்டேல அதனால விஷ் பண்ண வராங்க. இப்ப சத்யா வந்து மீனா கிட்டயும் அதே மாதிரியே சொல்லி விடுறாரு. இப்ப மீனா வீட்டுக்கு வந்தோனே முத்து கிட்ட வந்து தயங்கி தயங்கி சொல்றாங்க இந்த மாரி. அதுவும் இல்லாம கார் வாடகை ஒருத்தவங்க அந்த அவர் குடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு, முத்து வந்து மீனா கிட்ட குடுத்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப மீனா இப்படி தயங்கி தயங்கி பேசுறத பார்த்தோனே, முத்து என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு, உன் தம்பி வந்து சரியில்ல. நீயே உன் தம்பிய பத்தி தைரியமா என்கிட்ட சொல்ல முடியுதா? நீயே இப்படி தயங்கி தயங்கி பேசுற. அப்ப அவன் ஏதோ தப்பு பண்றான்ல. அவன் இந்த சிட்டி கூட சேர்றது சரியில்ல பார்த்துக்கோ. அவன் எப்படி திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான்னோனே, "எங்க இன்னும் வண்டி திருடுனதையா சொல்லி காட்டுறீங்கன்னோனே." முத்து, "இல்ல அவன் எங்க அம்மா" அப்படின்னு சொல்ல வராரு. அப்புறமா அமைதியாயிட்டு, "அவன் கூட சேர்ந்தா இவன் என்ன இப்படியா இருப்பான்? நீ எனக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நீயும் போக்கூடாது. அவன் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, அப்ப என் பொண்டாட்டி நீயும் போக்கூடாதுன்னு" சொல்லிட்டு முத்து போயிடுறாரு அங்கருந்து. இப்ப மீனா வந்து பாவமா வீட்லயே உட்கார்ந்துருக்காங்க. அப்ப பார்த்தா அவங்க அம்மா கால் பண்ணி கூப்பிடுறாங்க. சத்யா கால் பண்ணி கூப்பிடுறான். என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்துருக்கும்போது ஸ்ருதி வராங்க. இப்ப ஸ்ருதி கிட்ட மீனா விஷயத்த சொன்னோனே, "நீங்க என்ன முத்து கீழ வேலையா பார்க்குறீங்க? நீங்க போங்க" அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பேசுறத விஜயா வாசல்ல நின்னு கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு, "நீ இந்த மாரி என்ட்ட நான் சொல்லியும் நீ அங்க போனல்ல, அப்ப நீ என்ன மதிக்கலல்ல. அப்புறம் எதுக்கு நான் இது பண்ணணும்?" அப்படி சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கோவத்துல பேசுறாரு. "நான் உனக்கு யாரு? நான் உனக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்லி தானே நீ போன" அப்படின்னோனே, இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, "இந்த மாரி பேசிட்டு இருந்தீங்கன்னா, நான் மாமாவ கூப்பிட்டு சொல்லிருவேன்" அப்படின்னோனே, இப்ப கட்டில்ல இருந்து பெட்ஷீட் எல்லாம் எடுத்து கீழ போடுறாரு. "நீங்க எதுக்கு கீழ படுக்கணும்னோனே," "நான் இல்ல, நீ தான் கீழ படுக்க போற. நான் இந்த கட்டில்ல தான் படுக்க போறேன்னு" சொல்லிட்டு, அவரு அங்க போய் படுக்க போறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.